Previous class we discussed that modeling of transmission lines. What are the different types of transmission line? என்ன transmission line இருக்கு? Short transmission line, medium and long transmission line. Less than 80 kilometers transmission line இருந்துச்சுன்னா just come under short transmission line. What are the parameters we can find in short transmission line? 80 and less than 80. Okay. அது இருந்துச்சுன்னா just call a short transmission line. Medium transmission line என்னவா? 250. Okay, 240, 250. Okay. 250 வரைக்கும் will getting medium transmission line. So அதுல வந்து என்ன parameters addition வரும்? shunt capacitance addition வரும். அது ரெண்டு டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்கு. என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்? பை மாடல், டி மாடல். டி டைப் டி ஷேப்ல இருக்கும், பை ஷேப்ல இருக்கும். மீடியம் வந்து ரெண்டு மாடல் பண்ணியிருப்பாங்க. லாங் டிரான்ஸ்மிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. லம்ப்டா எடுத்துருக்காம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, sit down. So before going to the modeling of transmission line, we have to know the ABCD parameter. What is ABCD parameter? What are the parameters we have? Impedance, inductance, sorry, impedance, admittance. Okay, impedance, admittance, H parameter, Y parameter. Y parameter is the admittance parameter. Okay. And next one the ABC parameter. 4 parameter தான் இருக்கும். Impedanceல எது independent, எது dependent variables? Impedance parameterல எது independent variable? Currents are independent variable, voltages are dependent variable. அது impedance parameterல V equal to Vs. Vs equal to Vs second பார்த்தா sending and voltage. Vs equal to Z11 IS plus Z12 IR. Okay, அது ஒரு ஃபார்முலா. அது செகண்ட் ஃபார்முலா வந்து என்ன வரும்? VR equal to Z12 sorry 21 12 or 21. Okay, 221 IS plus Z22 IR. Okay, that is your impedance parameter. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க Z11 எல்லா வேரியபிளும் எடுத்தாலும் V by I தான் வரும். ஓகேவா? அதனால தான் அது இம்பிடன்ஸ் சொல்றாங்க. இந்த ஃபார்முலால வந்து செகண்டரி சைட ஷார்ட் பண்ணிட்டு we can take out the Z11 Z12 எல்லாம் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து இம்பிடன்ஸா தான் வரும். இம்பிடன்ஸ் வந்து V by I. ஓகே, அண்ட் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர் என்ன ஃபார்முலா? Vs வந்து VR சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும், டிபெண்ட் பண்ணி இருந்தது. ஓகே, இது வந்து Vs வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், VR IR இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதில் வந்து VR IR ரெண்டு VR IR வந்து அதர் டிபெண்ட் பண்ணிடலாம, அது சேஞ்ச் ஆனாலும் மற்ற வேரியபிள் தான் அஃபெக்ட் ஆகும், அந்த வேரியபிள் அஃபெக்ட் ஆகும். ஓகே, வேற என்ன சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ இது இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். VSO ISO வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், VRO IRO வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே சார். ஸோ இதுல வந்து VSன்றது என்ன? சென்டிங் அண்ட் வோல்டேஜ், ISன்றது சென்டிங் அண்ட் கரண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து ரெண்டுமே வோல்டேஜ் சென்டிங் அண்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. வோல்டேஜ் வந்து ஒரு ஈக்குவேஷன், கரண்ட் ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப ஏ வேல்யூ தெரியணும்னா இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? ஐஆர் வந்து 0 ஆகணும். ஐஆர் எப்ப 0 ஆகும்? இந்த ஈக்குவேஷன்ல ஏ வேல்யூ வந்து VS by R, VR. ஐஆர் எப்ப 0 ஆகும்? ஆக்சுவலா ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகேவா? 4 கேசஸ் வரும். அதாவது இன்புட் சைடு வந்து ஓபன் சர்க்யூட் பண்றது, அப்புறம் அவுட்புட் சைடு ஓபன் சர்க்யூட் பண்றது, அப்புறம் இன்புட் சைடு ஷார்ட் சர்க்யூட் பண்றது. இதெல்லாம் இன்புட் சைடு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா VS தான் இன்புட் சைடு, VS IS ஓகே இன்புட் சைடு, VR and IR வந்து அவுட்புட் சைடு. இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணா what about the current? Current 0 ஆ, வோல்டேஜ் 0 ஆ? வோல்டேஜ் 0. ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் 0. இப்போ ஐயா 0 பண்ணா என்ன பண்ணணும்? ஸோ இங்க ஃபார்முலா 1 A equal to அது ஃபார்முலா ப்ரீவியஸ் ஃபார்முலா என்ன?
Bs equal to A into VR into B into IR இருக்கும் ஓகேவா இப்போ இதுல வந்து A is ratio of sending end voltage to the open circuit receiving end voltage ஓகேவா ஓபன் சர்க்யூட் பண்ணாதான் சென்டிங் ரிசீவிங் எண்ட்ல we have to open circuit அந்த டைம்ல IR 0 இருக்கும் அப்ப அந்த பி டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடும் இது ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா IR 0 ஆயிடுச்சு என்ன ஆகும் இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும் ஓகேவா அப்ப என்ன வரும் A equal to Vs by VR Vs is the sending end voltage VR is receiving end voltage ஓகேவா இப்போ B வந்து இப்போ இந்த VR 0 ஆகணும் என்ன பண்ணணும் B கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணும் ரிசீவிங் எண்ட் சைடுல ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா VR 0 ஆயிடும் அப்புறம் B ஈக்குவல் டு என்ன வரும் Vs டிவைட் பை IR வரும் ஸோ அதான் இங்க எழுதியிருக்காங்க எழுதிங்க அது ஸோ A from the first equation A equal to Vs by VR அது IR வந்து 0 ஆகிருக்காங்க IR எப்படி 0 ஆகுதுன்னா இங்க பாத்தீங்கன்னா A is ratio of sending end voltage to the open circuit or receiving end voltage open circuit or receiving end voltage சொல்லிருக்காங்க அதாவது secondary side can be open circuit ஓகேவா இதோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்லெஸ் why it is unitless dimensionless or unitless யூனிட் கிடையாது why it is unitless both are voltage numerator voltage denominator voltage actually இத gain சொல்வாங்க ஓகேவா நம்மள gain ஃபார்முலா என்ன output voltage அப்படி இல்ல input voltage divided by output voltage divided by input voltage வரும் இங்க மார்க் இருக்கு உல்டாவா இருக்கு input voltage மேல இருக்கு output voltage கீழ இருக்கு ஓகேவா அப்ப இது வந்து யூனிட் வந்து கிடையாது ரெண்டுமே வோல்டேஜா இருக்கிறதுனால மேலயும் வோல்டேஜ் numerator voltage denominator also voltage so voltage cancel ஆயிடும் so that is why unitless A ஓடது வந்து unitless okay B பாத்தீங்கன்னா B வந்து எப்ப 0 ஆகும் so இங்க வந்து B வந்து what's the formula for B here B sending receiving voltage receiving side ல என்ன பண்ணும் ஷார்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் மட்டும் தான் இருக்கும் வோல்டேஜ் வந்து 0 அதாவது சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வந்து ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வந்து 0 இதோட யூனிட் என்னப்பா யா ஓம் சொல்றோம் V by I ஈக்குவல் ஓம் சொல்றோம் சோ இதான் B is the ratio of sending end voltage and short circuit and receiving end current so idan secondary one short circuit so first equation listen first equation எடுத்தீங்கன்னா AB கண்டுபிடிக்கலாம் ஓகேவா first equationல ஓபன் சர்க்யூட் பண்ணீங்கன்னா B டேர்ம் கேன்சல் ஆயிடும் A டேர்ம் மட்டும் தான் இருக்கும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா A டேர்ம் கேன்சல் ஆயிடும் B டேர்ம் மட்டும் தான் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் இப்போ C வேணும்னா என்ன பண்ணும் அகைன் ஓபன் சர்க்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் IS divided by VR அப்ப வந்து IR equal to 0 வரும் இப்ப D வேணும்னா என்ன பண்ணும் IS divided by IR where VR equal to 0 புரியுதா so that is here IS VR IR equal to 0 D வந்து IS divided by IR VR equal to 0 இது வந்து எஸ் சீமென்ஸ் எஸ் ன்னு கொடுத்துருக்காங்கல்ல சீமென்ஸ் ஓகே கண்டக்டன்ஸ் ஓட யூனிட் என்ன வாட்ஸ் தி யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் தெரியாதா கண்டக்டன்ஸ் யூனிட் தெரியாது சீமென்ஸ் தெரியாதா கண்டக்டன்ஸ்னா என்ன ரெசிப்ரோக்கல் 1/r ஓகேவா அது வந்து சீமென்ஸ் சொல்லுவாங்க அதான் எஸ் ஓகே so I வந்து மேல இருக்கு வோல்டேஜ் இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெசிப்ரோக்கல் கண்டக்டன்ஸ் ஓகே இது IR by VS போட்டீங்கன்னா கண்டக்டன்ஸ்
S ன்னு கொடுத்துருக்காங்க சீமென்ஸ் நோட் பண்ணீங்க. D வந்து இது என்னது கரண்ட் கெயின், மேலே கரண்ட் கீழே கரண்ட், இது கரண்ட் கெயின், this is voltage gain, this is resistance, this is conductance, this is current gain. யூனிட் என்ன கரண்ட் கெயினோட யூனிட் என்ன dimensionless unitless. Okay, short transmission line la we going to find the impedance என்னப்பா வரும் impedance short transmission line la என்னென்ன parameters இருக்கும் அது ஒரு ஃபார்முலா. ஓகே Z equal to V by ஒரு ஃபார்முலா root resistance and inductance வச்சு சொல்லலாம்னா root of R square plus XR square. So note down this. This is your impedance. Okay va? Resistance so inductance so matter. Square எடுத்தீங்கன்னா will get லம்பா இருந்தனா we take as it is. Okay. Z equal to RL. அதுல previously பார்த்தோம் R என்றது இது யூனிட் resistance, unit length la resistance into length. L length multiply பண்ணீங்கன்னா this is a total value of resistance. Similarly JXL, this is your inductive reactance. Okay, the shunt capacitance of short transmission line almost negligible. Number 3 parameters பார்த்தல resistance, inductance and capacitance. Capacitance, shunt capacitance வந்து short transmission line la negligible. Okay, series impedance assumed to lumped, அதாவது impedance வந்து லம்பா அசியூம் பண்ணும். லம்ப்னா ஸ்ப்ளிட் பண்ணி இல்லாம டோட்டல் லைனுக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணும். தட்ஸ் a lumped impedance ரெசிஸ்டன்ஸ் கண்ட ரியாக்டன்ஸ் வந்து லம்ப்டா அசியூம் பண்றதுனால இது லம்ப்டு. இதான் சர்க்யூட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஷோ பண்ணிருக்காங்க. The impedance per kilometer for a L kilometer. So ஒரு கிலோமீட்டருக்கு impedance வந்து Z small z equal to R plus JX. L length போட்டீங்கன்னா RL plus JXL, that is R plus JX. Small letter and the small letter, caps and the cap எழுதிங்க. Okay, இதான் the equivalent circuit of short transmission line. பவர்ல S என்ன சொல்றீங்க apparent power, P ன்றது real power, Q ன்றது reactive power. P வந்து real power, Q is reactive power, S is apparent power. S க்கு PQ க்கு என்ன ரிலேஷன் S equal to P plus IQ. சரியால apparent power equal to real power plus reactive power, that is your apparent power. S ன்றது V into I. Okay, S ன்றது VR into IR. ரொட்டேஷன் எல்லாம் புரியுதா பாத்துக்கோ. BS னா என்ன சென்டிங் அண்ட் வோல்டேஜ், IS னா சென்டிங் அண்ட் கரண்ட். இல்ல Z என்றது இம்பிடன்ஸ், R என்றது டோட்டல் லென்த்துக்கோ ரெசிஸ்டன்ஸ், JX என்றது ரியாக்டன்ஸ், டோட்டல் லென்த்துக்கோ ரியாக்டன்ஸ். IR என்றது என்ன receiving end current. Okay, VR na receiving end voltage. SR na என்ன receiving end apparent power. Okay, receiving end ஓட apparent power தான் வந்து SR. ஓகேவா, சென்ட் பண்ற வோல்டேஜோ சென்ட் பண்ற பவரோ ரிசீவிங் எண்ட்ல தான் வந்து நம்மளுக்கு பவர் கிடைக்கும். சென்டிங் எண்டோட சென்டிங் எண்ட் வந்து என்ன இருந்தாலும் ரிசீவிங் எண்ட்ல வந்து 3 டைப் ஆஃப் பவர் கிடைக்கும். லாகிங், லீடிங், யூனிட்டி. ஓகே, லாகிங்னா ரெண்டும் குறையாது, யூனிட்டா சேமா இருக்கிறது. நெக்ஸ்ட் பேஸா டயக்ராம் பார்க்கலாம். எஸ்ஆர்னா தெரியுதுல்ல, அப்பேரண்ட் பவர். அதோட வேல்யூ என்ன? அப்பேரண்ட் பவர் வேல்யூ SR equal to VR into IR.
Okay, that is your apparent power. VR into IR வந்து பாத்தீங்கன்னா that is your apparent power. Previous எழுதியாச்சா? In this sending end and receiving end voltage are denoted by Vs and Vr respectively. Also Vs IR are sending end and receiving end current of line respectively. The three phase load with apparent power. இங்க வந்து நான் SR சொல்லியிருந்தேன்ல, SR என்றது apparent power is connected at the end of the line, received end current. So SR na என்ன? Receiving end ஓட apparent power. அதோட ஃபார்முலா வந்து 3 into VR into IR. ஓகேவா? 3 ஆ போறனா 3 பேஸ்னால 3 போட்டுறோம். ஓகேவா? SR ஓட வேல்யூ 3 into VR into IR. IR வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். IR என்ன? SR இது 3 phase SR இத பை 3 into VR போட்டீங்கன்னா that is your current. In the previous equivalent circuit la irundhu we can write two equations. Okay va? Vs இப்ப இங்க கவனிங்க, ஷார்ட் சர்க்யூட் லைன்ல ஷார்ட் டிரான்சிஷன் லைன்ல பாத்தீங்கன்னா Vs ன்றது என்ன? சென்டிங் எண்ட் வோல்டேஜ். Vr ன்றது Z into IR ன்றது என்ன? ரிசீவிங் எண்ட் கரண்ட் லாஸ் இது. ஓகே, லாஸ். இம்பிடன்ஸ் I into R. I into R என்ன சொல்லுவோம்? லாஸ் சொல்லலாம். I into R லாஸ் சொல்லுவோம். இங்க R க்கு பதிலா we have Z. அதாவது சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வந்து ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் பிளஸ் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்க லாஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா that is your sending end voltage. Okay, this is one formula. இது ABCD பாராமீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா IS equal to IR. சீரியஸ்ல கரண்ட் வந்து சேமா இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் புரியுதான்னு பாத்துங்க. சென்டிங் எண்ட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தா தெரியும். சென்டிங் எண்ட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் பிளஸ் இந்த பர்டிகுலர் லைன்ல இருக்க லாஸ். லாஸ் வந்து I into R சொல்லுவாங்க. I into R, I into Z. ஓகே, receiving end voltage plus this loss. ஓகேவா? that is your sending end voltage. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா புரிஞ்சுதா? செகண்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ISO IR சீரியஸ்ல இருந்தா என்ன ஆகும்? ரெண்டு ஈக்குவல் தானே? IS equal to IR. இந்த ஃபார்முலா புரியுதா? Vs equal to VR plus Z into IR. IS equal to IR. இப்போ இதுல இருந்து A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ, D வேல்யூ எழுதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். கம்பேர் பண்ணுங்க. A வேல்யூ என்ன? 1. ஓகே, A வேல்யூ, D வேல்யூ. D வேல்யூ இங்க D வேல்யூ என்ன? 1 இது. C வேல்யூ, B வேல்யூ Z. ஓகே, C வேல்யூ 0. ABCD பாராமீட்டர் எப்படி எழுதுறீங்க தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல இருந்து சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வந்து ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் பிளஸ் இதான் வோல்டேஜ் டிராப். வோல்டேஜ் டிராப்ல எப்படி சொல்லுவோம்? I into R. வோல்டேஜ் டிராப் வந்து I into R வரும். இங்க R க்கு பதிலா Z யூஸ் பண்றோம். இம்பிடன்ஸ் இருக்கிறதுனால வோல்டேஜ் டிராப். இது வந்து வோல்டேஜ், இதுவும் வோல்டேஜ், இதுவும் வோல்டேஜ். இதுதான் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். திஸ் இஸ் யுவர் டிராப் வந்து I into R சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா I into Z. R வந்து Z எடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா புரியுது இல்ல? சீரியஸ்ல IS equal IR. ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து ABCD பாராமீட்டர். A எதோட கோஎஃபிஷியன்ட்? VR ஓட கோஎஃபிஷியன்ட் தான் A. அது வேல்யூ என்ன? இங்க 1 தான். அதான் இங்க 1 போட்டுருக்காங்க.
B ஓட கோஎஃபிஷியன்ட் எது? IR ஓட கோஎஃபிஷியன்ட் தான் Z. B க்கு வந்து Z. ஓகே. BR வந்து C ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல, அதனால 0 இயர். D ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? IR ஓட கோஎஃபிஷியன்ட் தான் D. ஓகேவா? அதோட வேல்யூ 1. அப்ப A க்கும் D க்கும் வந்து 1, B க்கு வந்து Z, C க்கு வந்து 0. இது பாராமீட்டர் எழுத புரியுதா? எழுதிக்கோ பாஸ்டா. ஆக்சுவலா ரெண்டு ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுங்க. BS equal to A into VR plus B into IR. அது ஒரு ஃபார்முலா. IS equal to C into VR plus C into D into IR வரும். இந்த ஃபார்முலா previous ஃபார்முலா. இந்த ஃபார்முலா VS equal to A into VR plus B into IR. IS equal to C into VR plus D into IR. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணீங்கன்னா VS இது ஃபார்முலா, இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இது ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள். A கோட கோஎஃபிஷியன்ட் எது? VR ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து A, அதோட வேல்யூ வந்து 1. B ஓட கோஎஃபிஷியன்ட் எங்கங்க? Z, தட்ஸ் வேல்யூ Z. IS C ஓட கோஎஃபிஷியன்ட் VR இல்ல, அப்ப 0. ஓகே. IR வந்து D ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதான் D வந்து 1. எது? D தான் இது. VR தான் இல்ல. VR IR இருக்குல்ல, VR இல்ல. VR வந்து C ஓட கோஎஃபிஷியன்ட் 0. C ஓட கோஎஃபிஷியன்ட் தான் 0. VR கோஎஃபிஷியன்ட் இல்ல, கொடுக்கல. D மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, புரியுதா? ABCD பாராமீட்டர் எப்படி தெரியுதா? உனக்கு எழுதிப்போடு. நீ வேணா அந்த ஃபார்முலாவை பக்கத்துல எழுதிட்டு கம்பேர் பண்ணிக்கோ. ஓகே, வராது. வேணா ப்ரீவியஸா எழுதுறீங்கல்ல ABCD பாராமீட்டர் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எழுதிட்டு கம்பேர் பண்ணிப்பாரு, அப்ப புரியும். எழுதியாச்சா? The voltage regulation of line may be defined as the percentage change in the voltage at receiving end line in going from on load to full load. So voltage regulation, short transmission line la voltage regulation line na எவ்வளவு லாஸ் சென்டிங் எண்ட்ல இருக்கு, ரிசீவிங் எண்ட்ல இருக்கு. ஓகே, that can be identified by VR, voltage regulation, V dot R. okay, percentage voltage regulation is NL line no load, FL no load la ரிசீவிங் voltage அதிகமா இருக்குமா, full load ல அதிகமா இருக்குமா? full load ல அதிகமா இருக்குமா? லோடே இல்லாதப்ப வோல்டேஜ் வந்து ஃபுல்லா அதிகமான வோல்டேஜ் இருக்கும். லோடு ஃபுல்லா இருக்குன்னு வச்சுங்க, வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால நோ லோட் மைனஸ் ஃபுல் லோட் டிவைடட் பை ரிசீவிங் எண்ட். எல்லாமே ரிசீவிங் எண்ட்ல, ரிசீவிங் எண்ட் சைடு, சென்டிங் எண்ட் சைடே வரக்கூடாது. ரிசீவிங் எண்ட் சைடுல நோ லோட் டைம்ல என்ன ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இருக்கு, அப்புறம் full load timeல என்ன ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இருக்கு. So from that we have to find VRNL minus VRFL divide VRFL into 100. So no load ல IR வேல்யூ எப்படி இருக்கும்? ரிசீவிங் எண்ட் கரண்ட், no load ல ரிசீவிங் எண்ட் கரண்ட் எப்படி இருக்கும்? 0. Why it is no load ல ரிசீவிங் கரண்ட் 0? லோடே இல்ல, ரிசீவிங்ல லோடே இல்ல, கரண்ட் வந்து ஃப்ளோவே இருக்காது. so that is no load ல ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் 0. அப்ப previous ஃபார்முலா எடுத்துங்க. என்னடா இப்ப ஏதாவது no load ல IR வந்து 0, அப்ப இங்க என்ன வரும்? no load ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் என்ன வரும்? VS VRNL equal to VS. புரியுதா?
VRNL equal to VS. இங்க வந்து A ஓட வேல்யூ வந்து 1. ஓகேவா? அந்த previous ஃபார்முலா வந்து எழுதுறீங்களா? So VRNL. VR no load வந்து VS. ஓகேவா? அப்புறம் வந்து voltage regulation is measure or voltage drop and depends on the power factor. இங்க வந்து டிராப் வந்து பாத்தீங்கன்னா டிராப்ன்றது I into R Z into R ஓகேவா வோல்டேஜ் டிராப் பாத்தீங்கன்னா based on the power factor பொறுத்து it can voltage regulation will be poor at low lagging power factor capacitive load leading power factor load regulation become negative. இப்போ capacitive load lagging power factor இருந்துச்சுன்னா listen லாஸ் வந்து கவனி லாஸ் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுங்க அப்ப ரிசீவிங் வோல்டேஜ் எப்படி இருக்கும் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா இப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்ல சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கொடுக்குறீங்க இப்ப லாஸ் இருக்கு லாஸ் போட்டு ரிசீவிங் எண்ட்ல வோல்டேஜ் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும் டியூ டு லாகிங் பவர் ஃபேக்டர் அதுல வந்து ரெகுலேஷன் வந்து பாசிட்டிவ்ல வரும் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் மைனஸ் ரிசீவிங் வோல்டேஜ் போட்டீங்கன்னா பாசிட்டிவ்ல வரும் சோ அதே வந்து ஃபுல் லோட் ஆர் கெபாசிட்டி லோடா இருக்கிறப்ப we have கெபாசிட்டி ரிசீவிங் சைடுல கெபாசிட்டி அதிகமா இருக்கும் அப்ப ரிசீவிங் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு சென்டிங் வோல்டேஜ் அப்ப வந்து we'll get negative regulation ஏன்னா FL வந்து அதிகமா இருக்கும் அடுத்தது ஃபேஸர் டயக்ராம் பார்க்கலாம் லாகிங் யூனிட்டி அப்புறம் லீடிங் இது பேஸ் பண்ணி சென்டிங் எண்ட் வோல்டேஜ்க்கும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ்க்கும் உள்ள ரிலேஷன் ஓகே சோ லிசன் ஃபேஸர் டயக்ராம் எப்படி டிரா பண்ண சொல்றேன் சாக் பீஸ் இருக்கா listen the phasor diagram okay listen இந்த மூணு பவர் ஃபேக்டருக்கும் we can draw a phasor diagram lagging power factorனா receiving voltage ல இருந்து receiving current வந்து somewhat lagல இருக்கும் நீ கவனி ரிசீவிங் வோல்டேஜ்ல இருந்து ரிசீவிங் கரண்ட் வந்து somewhat laggingல இருக்கும் யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா ரிசீவிங் வோல்டேஜும் ரிசீவிங் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல இருக்கும் லீடிங் பவர் ஃபேக்டர்னா ரிசீவிங் வோல்டேஜும் ரிசீவிங் கரண்ட்டும் லீடிங்ல இருக்கும் இத பேஸ் பண்ணி தான் ஃபேஸர் டயக்ராம் டிரா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லாகிங் டிரா பண்ண சொல்றேன் first எடுத்தோடனே we can draw the VR கவனி phasor diagram lagging எப்படி நான் டிரா பண்ணுங்க this is for lagging power factor VR ன்றது என்னங்க receiving voltage இப்ப laggingல வோல்டேஜும் கரண்ட் எப்படி இருக்கும் lag okay somewhat magnitude வந்து some theta இது மட்டும் சொல்லிடுறேன் அடுத்த கிளாஸ் பாத்துக்கலாம் சரி கவனி VR வந்து lags IR ஓகேவா அடுத்து வந்து இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் லாஸ் இருக்கு ஒரு ரெசிஸ்டிவ் லாஸ் இண்டக்டிவ் லாஸ் ரெசிஸ்டிவ் லாஸ் என்றது I into Z that is I into R ஓகேவா IR into R இங்க கவனி இந்த கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ they have to bring the scale ஓகேவா கவனி ஃபேஸர் டயக்ராம் டிரா பண்ண கவனி
ஃபர்ஸ்ட் விஆர் ஐஆர் டிரா பண்ணிட்டியா ஐஆர் அண்ட் லாக் இப்போ ஐஆர் எடுத்து வந்து இதான் ரெசிஸ்டிவ் லாஸ் வந்து ஐஆர் இன்டார் இண்டக்டிவ் லாஸ் எப்படி இருக்கும் எக்ஸல் ரியாக்டிவ் லாஸ் அது ஐஆருக்கு 90 டிகிரில இருக்கும் ஓகேவா இது ஐஆர் இன்டு எக்ஸ் ஐஆரும் எக்ஸ்ஆரும் சேர்ந்ததுதான் will get IR into Z. So this is your sending end voltage. பேசா டயக்ராம் புரியுதா பாரு ஃபர்ஸ்ட் ரிசீவிங் எண்ட் போட்டுட்டு அது லாஸ்ட்ல via IR வரும் இந்த IR எந்த டைரக்ஷன்ல இருக்கோ so bring that scale and draw the IR into R இது வந்து ரெசிஸ்டன்ஸ் டிராப் வந்து IR க்கு இன் ஃபேஸ்ல இருக்கும் ஓகே அதனால வந்து we can draw it அப்புறம் IR into X வந்து IR க்கு பர்பெண்டிகுலர்ல இருக்கும் இது ரெண்டும் கனெக்ட் பண்றது IR into Z இது பிளஸ் VR into IR Z சேர்ந்தது VS இது புரிஞ்சுச்சுல இது லாகிங் பவர் ஃபேக்டர் இதே மாதிரி லீடிங் பவர் ஃபேக்டர் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லு